ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 43 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது? ஆப்ஷன் ஏ செம்மர கம்பு, ஆப்ஷன் பி சிறுவாரை கம்பு, ஆப்ஷன் சி வாகை கம்பு, ஆப்ஷன் டி பெருநாரை கம்பு. இந்த கொஸ்டின் எந்த புக்கில் இருக்குது, என்ன பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை பாருங்கள். 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 2ல் இயல் 2ல் பேஜ் நம்பர் 26 இருக்கும் பாருங்கள். இது அதோ கீழே பேஜ் நம்பரும் கீழே இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 26 இருக்கும். 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் டேர்ம் 2ல் இயல் 2ல் பேஜ் நம்பர் 26 இருக்கும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலம்பாட்டத்தை பற்றி தான் இது உள்ள சொல்லியிருக்காங்க. அதில் எந்த லைனுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. இது ஃபுல்லாகவே சிலம்பாட்டத்தை பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த லைன் தான் நம்மளுக்கு தேவையானது. என்ன கம்பு அதில் எந்த மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் சிறுவாரை கம்பு. இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், சிறுவாரை கம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.